தம்பி வீணாமங்கலம் ஹரி அப்பு என்கிற ஹரிகரன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌனஞ்சலி எல்லாரும் நம்ம செலுத்தணும். வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தொப்புள்கொடி உறவுகளை வரவேற்று வீணாமங்கலத்தில் நடத்தப்பட்ட அப்பு என்கிற ஹரிகரன் படுகொலையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக. அதாவது எல்லா வெள்ளாளர்களும் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களும் சரி, மகளிர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், படுகொலை செய்யப்பட்ட அப்பு என்கிற ஹரிகரன் ஒரு சாதாரண இளைஞர் கிடையாது. ஆற்றல் மிகு துடிப்பான இளைஞர். அந்த இளைஞரை படுகொலை செய்யறாங்க. அவங்களோட கொலை நடத்தப்பட்ட அப்பு என்கிற ஹரிகரன் நீடாமங்கலத்தை சேர்ந்தவர். அவருக்கு தாய்மாமன் கோவிந்தங்கிறவர் நீடாமங்கலத்தை பிறந்தவர். அவர் பல்வேறு இந்த கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல செயலாற்றக்கூடியவர். அந்த இயக்கத்துக்காக 4 முறை சிறை சென்றவர். இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் இந்த கட்சி அவரோட பிரேரத்தை எடுக்கிறதுக்கு துப்பத்து உடனே இயக்கத்தில் வரல. இதுல நல்லா ஒழுங்கு பார்க்க முடியாது. ஏன் வரல? இங்க என்ன நடக்குது அப்படின்னா சாதி அரசியல் நடக்குது. சாதி அரசியல்ல எல்லாரும் மட்டும்தான் சாதி பார்க்காம ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி ஒழிக்கிறான். நம்மளை ஒழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உள்ளாக்குறோம். நமக்கு சொல்றோம் பிள்ளைமார் சந்தவமுக்கு போக மாட்டோமா? யாரா சொல்லுது? பிரிட்டிஷ்கார காலத்துல பாவுக்கு பிறந்த கையில மாட்டி கால மாட்டி கழுத்த மாட்டி கவுஞ்சி கரிதல்ல கட்டிட்டு செக்டர் இலக்க சொன்ன வம்சண்டா நாங்க சிறைச்சாலையில புக்கு படிச்சவங்க கிடையாது. எங்களோட வரலாறு பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலே முடிஞ்சு போயிடும். எங்க வரலாறு என்ன பயந்தோம் வாழ்வு நினைச்சிட்டீங்களா? வெள்ளாளம் தொட்டவனோட மரம் திருப்பி பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ தொட்டவன திரும்ப இருந்துட்டானா? நாங்க ஏன் அகிம்சையில போயிட்டு இருக்கோம்? எங்களுக்கு என்ன சண்டை போட தெரியாதா? அறுவாயிடக்க தெரியாதா? வன்முறையத்தை நடத்த தெரியாதா? அதெல்லாம் விரும்பல. இந்த இளைஞர்களை நல்லா ஒரு கல்லால அடிச்சாரு, ஒரு கம்மியால அடிச்சாரு, இயற்கையான மரம் விட்டு இதை உறுதி பெறலாம். கொலை நடத்தப்பட்ட குற்றவாளி ஏ1 அகிஸ்ட் அரண்யம்பர கபாதி நாய் கூலிப்படைக்கு பணத்தை கொடுத்துட்டு மலேசியாவுக்கு பிளைட் ஏறி போறான். அந்த பிளைட் ஏறி போன அந்த நிகழ்வை இயக்குறது யாருங்க? அவரோட காலி ஹிஸ்டரிய காவல்துறை எடுத்து பார்த்தாங்களா? ஏன் எடுத்து பார்க்கல? அந்த கொலைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய முக்கிய தலைவர்களா இருக்காங்கிறத வெட்ட எழுத்துக்கு கொண்டு வரக்கூடிய கடமை இந்த காவல்துறைக்கு தமிழக அரசுக்கு இருக்குல்ல. இன்னும் தமிழக அரசு குற்றவாளிகள் ஆளுங்கச்சுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை 29 தகுதியில தென் மாவட்டத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய செஞ்சவன் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் அந்த சரவணன். அதை மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஆட்சியை அமைக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடி வெள்ளாளர்களாம ஆட்சி அமைக்க முடியாது. அதனால 24 வயசு இளைஞர் அவங்க வாழ வேண்டிய கற்பனை கல்யாணம் 3 மாசத்துல அவங்களோட கனவு சாம்ராஜ்யத்தை ஒழிச்சிட்டு எங்களை மிரட்டி பாக்குறீங்க. உங்க நேரத்துல எங்க மயிர் கூட அசங்காதா? எங்க மயிர் இருக்க போற அது கூட அசங்காதா? காடு மிரட்ட சாத்துக்குள்ளாதா? வெள்ளாட வெளியில வந்து வச்சுக்க, இங்க ஒருத்தருக்கு அரசியல் வரல இருக்காது நினைப்பு வச்சுக்க. உங்க பூச்சாண்டிகளை இங்க பயந்து பலமத்து நினைக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? காவல்துறை சொல்றாங்க வழக்கு போட்டாச்சு, 7 குற்றவாளி வெளிநாட்டுல இருந்து வரும்போது உடனே நாங்க கைது பண்ணிடுவோம். எப்ப சார் கைது பண்ணுவீங்க? வெளிநாட்டுல வேலைக்கு போனவன் பணக்காட்சியை சமைச்சு இங்க கூலிப்படைக்கு காசு கொடுத்து திரும்ப கோயிலோட மகன் வெங்கடேச கொலை பண்ணி மறைப்படம் போட்டு கட்டுங்களா எங்களுக்கு? இல்ல கேட்கிற அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு குற்றவாளி வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு நீராமரத்தில் உள்ள யாராட்ட பேசிட்டு இருக்கானே பட்டியலிட்ட சொல்லுவான். கொலை செய்யப்பட்ட
குற்றவாளி கொலை செய்யப்பட்டவனுங்க செல்லையும் கொலை செய்யப்பட்டவன் செல்லையும் இந்த காவல்துறை ஆராய்ஞ்சுன்னா அந்த கொலையை முக்கிய பிறகு எவ்வளவு மாட்டுவான்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த அடிப்படையில் வெள்ளாளீங்க எத்தனை காலத்தை அவனுக்கு அனுப்புங்க? உங்களுக்கு அடிப்படைஞ்சா நாங்க போகணுமா? தேவையில்லாம செஞ்சுக்கிட்டீங்க. வழக்கு கேட்டா நீங்க வழக்கு கொடுக்கணும். எங்க வழக்கெல்லாம் நீங்க வாங்கி தந்து விட்டாச்சு போறீங்களா? எந்த இடத்துல எங்க வழக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டில் நாங்களும் பண்ணாத போராட்டமா? 145 போராட்டங்களை முன்னெடுத்த இடத்த இந்த வெள்ளாளர் சமூகத்தை கேட்கிறேன். கேட்டா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். எங்க சார் சட்டம் வேலை செய்யுது? தமிழ்நாட்டில் வெள்ளாளருக்கு சட்டம் கிடைச்சது சொல்ல பார்ப்போம். தூத்துக்குடியில் சிவகாமிங்கிற 7 வயது பெண்ணு கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டது. 4000 பேரோட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி வெள்ளாளர் முன்னேற்ற கழக சாலை மறியல் பண்ணுது. நீதி கிடைச்சதா? திண்டுக்கல் மாவட்டம் பாச்சலூர் கிராமத்தில் பிரீதிகாங்கிற 7 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் அரசு பள்ளியில் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது. நீதி கிடைச்சதா? உங்க நீதியா யாருக்கு கிடைக்கும்? பணக்காரனுக்கு அரசியல்வாதிக்கு காவல்துறை நேர்மையா செயல்பட்டா என்ன மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு ஏன் சாதி கொடியை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு புதுமேடையில நீதியில போராட்டத்தில் நிக்கிறோம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கு புத்துணர்ச்சி சொல்லி எங்களை நீங்க அசைமுறைக்கு எங்களை மௌனத்தாக்கி வைக்கிறீங்க. நாங்க என்ன சார் பாகிஸ்தான்ல இருந்து புழைக்க வந்திருக்கோமா? இல்ல நாங்க பாகிஸ்தான்ல வாழ்றோமா? சார் வெள்ளாளருக்கு இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்ல சார். சோழநல்லூர்ல இருந்து சிவகுமார்ங்கிற பெத்த மகனோட கல்யாணத்துக்கு போயிட்டு தஞ்சாவூர் மாரிமுகல்ல வெட்டி சமைச்சு போஸ்டோட பண்ணி அனுப்புறாங்க சார். பழைய நல்ல எழுச்சியா இருந்து உழைச்சி முன்னேறணும், தன்னுடைய குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு போய் சொல்லி கல்வியை நிரூபித்து உழைச்ச ஒரு இளைஞரை வெள்ளத்துல வச்சு கூலிப்படையாளர் சிதைச்சிட்டீங்க சார். இந்த கொலைகளை யார் சார் காரணம்? கைது செய்ய வேண்டிய குற்றவாளியை கைது செய்யாம மெத்தய போக்க காட்டிக்கிட்டு இவன் அலட்சியமான ஒரு போக்கு. கேட்டா வெள்ளாள அராஜகம் பிடிச்சவன். என்ன சார் அராஜகம் பிடிச்சவன்? நீதியின் நியாயத்தையும் கேட்கிற வெள்ளாள பார்த்தா உங்களுக்கு கோபம் தான் வரும். அடக்குமுறையை கைவிடுங்க. கொடுக்க ஓடிய பெட்டி செல்ல முதல்ல நடவடிக்கை எடுக்க கத்துங்க. நேற்று இந்த போராட்டப்படுத்திட்டு இருக்கீங்க. போராட்டம் பண்ணுவேன் நானு. நான் என்ன சாராய வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டனா? இல்ல கஞ்சா வைக்கிறதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டனா? படுகொலை செய்யப்பட்ட 24 வயசு பச்சில சிசு சார். அப்படி இருக்க அறிஞர்கள் நீதி கேட்கிற அந்த நீதிக்கு பதில் சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட அவங்களை கைது பண்ணீங்க. நீங்க வெளிநாடு போயிட்டா சொல்றீங்கல்ல, வெளிநாடு போனவன அப்ப நீங்க பொண்டாட்டிங்க அவன் ஆயுதத்துக்கு வந்து நீங்க ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்திருக்க மாட்டானா? அந்த கொலையில இருந்து எப்படி பணம் 10 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது? நிதி உதவி யார் செஞ்சா? அந்த பணம் எங்கேருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டது? அந்த கொலைக்கு பின்னாடி யார் தூண்டுதல் பண்ணா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லாம உங்க மெத்தன போக்க காட்டி எங்களை சமாதானப்படுத்தி சார் நீங்க நினைக்கிற மாதிரி கத்திரிக்கை திரிக்கிற வம்சத்துக்கு வரல சார். நீங்க வழங்கிய வெள்ளாள வம்சத்தில் வந்திருக்கோம். உங்களோட உருட்டல் மிரட்டலுங்களா சிறைச்சாலையை கண்டு அஞ்சில வம்சத்தில் நாங்க வரல. இரட்டை ஆயுள் தண்டப்பட்ட 40 நாள் 45 காலம் சிறைச்சாலையில் இருந்த ஐயா வாழ்ச்சி சிதம்பரம் வம்சத்தில் வந்திருக்கோம்.